எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்வதை மட்டும் மறக்கக்கூடாது. நம்மை பக்குவப்படுத்துவதற்கே கஷ்டங்கள் வந்துள்ளன. இறைவன் திருவடியை இறுக பற்றி கொண்டால் கஷ்டங்கள் எல்லாம் பனி போல விலகும். உண்மையில் மனிதன் என்பவன் விசித்திரமானவன். கையேந்தி இறைவனை பிரார்த்திக்கும் போது இறைவன் அருகில் இருப்பதாக நினைக்கிறான். பாவம் செய்யும்போது இறைவன் இருப்பதையே மறந்துவிடுகிறான். மனதுக்குள் என்ன நினைக்கிறோமோ அதுதான் செயலில் வெளிப்படும். நல்ல எண்ணங்கள் நிச்சயம் நம்மை நல்வழிப்படுத்தும். ஆகவே நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம். நாம் மனிதனாக வாழ்ந்தால் கோவிலுக்கு போவோம்.